தாலா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் மனிதனை பத்தி, நம்மளை பத்தி. அது என்னன்னா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். சூரத்துர் ராஅத்ல வரக்கூடிய 13ஆம் ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து இது. இந்த ஆயத்து ரொம்ப வித்தியாசமானது. என்னன்னா, ஒரு சமுதாயம் தங்களை மாத்திக்கணும்னு நினைக்காத வரைக்கும் அல்லாஹ் அவளை மாத்துறது இல்லை. அப்படின்னா என்ன? ஒரு பயானா கேட்டோம், ஏதோ இப்படி இருந்துட்டோம், அது நமக்கு மாற்றம் தராது. ஸோ இந்த தர்பியா வகுப்புக்கு நம்ம வந்திருக்கிற போது நம்ம மனசுக்குள்ள என்ன நியத்து வைக்கணும் என்றால், நாம மாறணும்னு நினைத்து வைக்கணும். நாம மாறணும்னு நியத்து வைக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மாத்துறது இல்லை. திணிக்க முடியுமா? ஒரு கருத்தை நீ செஞ்சுதாகணும், திணிக்க முடியுமா? அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். 12ஆம் ஜுஸு சூரத்துல் ஹூத்ல, அனுல்ஸிமுகுமூஹா வ அன்தும் லஹா காரிஹூன். நீங்க வெறுக்கிற போது நான் உங்களை திணிக்க மாட்டேன். உங்களுக்கே ஒரு விஷயம் பிடிக்கல, நான் என்ன உங்களுக்கு திணிப்பேனா என்று அல்லாஹ் கேட்கிறார். அனுல்ஸிமுகுமூஹா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அந்த மக்கள் மறுத்தாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு வந்துகிட்டே இந்த ஆயத்து வருது. நீங்க விரும்பாத வரைக்கும் நான் திணிக்க மாட்டேன், நாம திணிக்க மாட்டோம். இந்த ரெண்டு வசனத்தையும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சமுதாயமா நீங்க மாறாத வரைக்கும் இன்னல்லாஹ லா யுகையிரு, அல்லாஹுவும் உங்களை மாத்துறது இல்லை. அதே போல நீங்க விரும்பாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு திணிக்கிறதும் இல்லை. இப்ப பயான் பண்ணலாம், தர்பியா வகுப்பா பேசிடலாம், பெற்றோர்களுடைய அழுத்தம், ஆசிரியர் அட்வைஸ், நண்பர்கள் நினைவூற்ற, இதெல்லாம் சொல்லலாமே தவிர கட்டாயப்படுத்த முடியாது. அப்ப அந்த மாற்றங்கிறது எப்படி வரும்? செல்ஃப் டிசிப்ளின் நம்ம சொல்றோமே, சுய கட்டுப்பாடுன்னு சொல்றோமே, இது எப்படிதான் வரும்? அதுக்கு அழகான வார்த்தை உள்ளுணர்வு. உள்ள இருந்து மனிதன் உருவாகுவது உள்ள இருந்தா உருவாகுகின்றான், உள்ளத்தால் உருவாகுகின்றான், உள்ள இருந்து உருவாகுகின்றான். இப்ப இந்த உள்ள இருந்து உருவாகிறதுக்கு அவன் தயாராகாத வரைக்கும் அவனுக்கு ஹிதாயத்துடைய வாசல் திறக்கப்படுறதில்லை. அந்த கட்டுப்பாடுக்கு அவன் தயாராகாத வரைக்கும், அந்த முன்னேற்றத்துக்கு அவன் தன்னை உட்படுத்திக்காத வரைக்கும் தயாராகுது. சூறாவுல அந்த தோழர்கள் குகைவாசிகள் அவங்க புறப்பட்டாங்க. புறப்பட்டு ஊர்ல இருந்து அந்த ஃபித்னாக்கள் எல்லாம் தெரிஞ்சு ஷிர்க்க விட்டு தப்பிக்கணும், ஹிஜ்ரத்து தான் வழி, எனவே இங்கிருந்து புறப்படலாம் அப்படின்னு போய் கடைசியா குகைக்கு போயிட்டாங்க. இத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இந்த இடம் வருகிற போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, ஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. கஹஃப் சூராவுடைய முதல் பக்கத்தில் இந்த வார்த்தை வருது.